ஹலோ எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோவில் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த நியூ இயரில் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, நியூ இயரும் முடிஞ்சிருச்சு, அதாவது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். புரியல, நியூ இயர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றியா? ஆமாம், சாரி, நான் அதாவது பழைய வருஷம் முடிஞ்சு 1ஆம் தேதி முடிய போகுது, அதுதான் நான் மீன் பண்ணேன். 1ஆம் தேதி முடிய போது நிறைய பேர் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு அந்த நியூ இயரை வந்து தொடங்கியிருப்போம் இல்லை, ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த வருஷமாவது என்னது என்ன சைமன் சொல்ல, சத்தமாக தான் சொல்ல, ஏதாவது சொல்ல, எதுவுமே பேச மாட்டேன்றிய. இந்த வருஷமாவது என் மச்சான் வாயை திறப்பானான்னு சொல்லி நான் பார்க்குறேன். சரி, ஓகே, நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் எங்களோடு பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க, இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த புது வருடத்தில் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறீர்கள், இல்லை நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானித்திருக்கீங்கன்னு சொல்லி எங்களோடு பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் 3 பேரையும் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கிராஸ் டிவி ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களோட இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், இவர் யாருன்னு தெரியும். என்னுடைய மனைவி, என்னுடைய மனைவியோட தம்பி, அண்ணனா, சாரி அண்ணன் மாற்றி சொல்லிட்டேன். என்னோட சகோதரியோட, சகோதரி இல்லைங்க, என்னோட மனைவியோட சகோதரன், மூத்த சகோதரன், சரிங்களா? இவர் பேர் சைமன், இவங்க பேர் உங்க எல்லாருக்கும் தெரியும், சூசன். சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு ஒரு நம்மளோட டாபிக் என்னன்னா, மாற்றம் வேண்டுமா? என்னது எதுல மாற்றம் வேண்டுமா? எதுலலாம் மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் வச்சிருக்கேன், சரியா? அது ஒரே கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினை இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் தட் ஃபார்வர்ட் டு யூ பீப்புள். இப்போ நீங்கள் மேபி அங்கே பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு சில இது இருக்கும், இதில் மாற்றம் தான் நல்லா இருக்கும், அதில் மாற்றம் தான் நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு பில்டிங் ஷேப்பில் இந்த எலிவேஷனை இப்படி மாற்றினா நல்லா இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? பெட்ரூமில் இந்த ஃபேனை இந்த சைட் போட்டால் நல்லா இருக்கும், இல்லை ஏசியை அந்த பக்கம் மாற்றி போட்டுருந்தா, அதாவது போட்டிருப்போம், ஏசியெல்லாம் போட்டிருப்போம், பார்த்தவங்க புதுசாக யாராவது சொல்லுவாங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்கிறது. அதான் வேற சைடில் போட்டு வேற மாதிரி டிசைன் பண்ண, வேற மாதிரி ரூம் அலைன் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு டிசைன் பண்ணனா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? என்கிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க கண்டிப்பாக, இல்லை இதை நீங்கள் இப்படி போட்டிருக்கலாமே மச்சான், சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களா? இல்லை, ஏன்னா we have different views. ஆமா தானே? இப்போ உனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும். எந்தெந்த இடத்துல மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து டெய்லி குக் பண்றோம்ல, அதுல ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும். எங்க இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, நாங்க தான் அதை சொல்லணும். டெய்லியும் நாங்கள் கிச்சன்ல பாத்திரம் வளர்க்குறோம், டெய்லியும் நாங்கள் கிச்சன்ல சமைக்கிறோம், இதை மாத்தினா நல்லா இருக்கும் பழையபடி அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நீ மாறி போச்சு. இல்லை, இவங்க தான் காலையிலேயே, நம்புங்க, காலையிலேயே அதிகாலையில விடிய காலையில 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 3 மணியா எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஓகே, அப்ப சமைக்கணும். அந்த மாதிரி விஷயத்துல மாற்றம், ஒரு விஷயத்தை ரொட்டீனா பண்ணும்போது அதுல ஒரு சேஞ்ச் இருந்தா, அப்போ ஒரு நாள் ஹஸ்பண்ட், ஓ அப்படி சொல்றீங்களா? ஹஸ்பண்ட் அப்ப செய்யக்கூடாது, அந்த அளவுக்குலாம் நீங்க என்ன தள்ளல. ஓகே, ஒரு நாள் ஹோட்டலுக்கு போகலாம், அப்புறம் ரெசார்ட் போகலாம், இருக்க காசெல்லாம் செலவு வச்சிடணும். ஏன் இப்படி சொல்லுங்களேன்? ஒரு நாள் மம்மி வீட்டில் சாப்பிடலாம், ஒரு நாள் மச்சான் வீட்டில் சாப்பிடலாம். சாப்பாடு போடுவாங்க தானே? ஒரே ஃபேமிலி தான், அதுதான் கேட்குறேன். அவங்க ஒரு நாள் செலவு பண்ணு, நீ ஒரு நாள் செலவு பண்ணு, எனக்கு என்ன அப்போ அதில் எனக்கு இதுல மாற்றம் வேணும். அதுதான் சொல்றேன். அப்போ சொன்னா சும்மா ஓசிலே சாப்பிட்டுனே இருக்கணும், எதுவுமே செய்யாம. சரி, ஓகே பிரதர். இல்லை, உண்மையாவே நிறைய பேருக்கு இப்படி தாட் இருக்கு. நிறைய ஸ்திரீகளுக்கும் சரி, கணவன்மாருக்கும் சரி, எப்போ ரொட்டீனாக இருக்குது வாழ்க்கை, இதில் ஒரு மாற்றம் தான் நல்லாயிருக்கும். காலையில் ஏஞ்சி சமைக்கணும், மதியம் சமைக்கணும், இல்லை நைட்டு சமைக்கணும். இவன் அதுக்கு மேலே சப்பாத்தி தான் கேட்பான். அவங்க அம்மா என்கிட்ட சொல்லி கேட்குறான், அவன் சப்பாத்தி கேட்குறான், தம்பி அவனுக்கு சப்பாத்தி உருட்டணும். இன்னொருத்தங்கிறான் பார் குட்டியா, அவன் ஒன்று கேட்பான், அவனுக்கு ஆனால் அவன் கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஆனால் இவன் தான் அட்டூழியம் பண்ணி தாங்க முடியல அவங்களால. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்கள் மம்மி தான் இப்போ சொல்லணும், அவங்களால கூட உட்கார வச்சுக்கணும். இது எனக்கு ஒரு மாற்றம் வேணும் வயதுலேருந்து. சரி, உங்களுக்கு எதில் மாற்றம் தான் நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுங்க? என்ன பத்தி எதுவும் சொல்றாத, சொல்லிடுறேன்.
அதான் எனக்கு லைஃப்ல அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கூட்டு போனா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாற்றம். அடுத்த லெவல்னா அவர் கல்யாணத்தை மீன் பண்றாப்ல. இல்ல இல்ல இல்லையா? வேற மாதிரி ஸ்டேஜ்ல ஆண்டவர். வேற மாதிரி ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் வேணாமா? இல்ல நான் சொல்றது the next stage of life ஆண்டவர். அதாவது next stage of spiritual life மீன் பண்றீங்க. spiritual life தான். spiritual life. அப்புறம் இப்போ அடுத்து அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸ் ஆயிடணும் ரீச் அப்படி இல்ல, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆண்டவர் நம்ம கூட்டிட்டு போனா அது நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஓகே ஓகே, தட்ஸ் ஆல்சோ தட்ஸ் a very valuable பாயிண்ட். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வந்து நான் காசு பணம் சம்பாதிக்கணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், என் குடும்பத்தை இப்படி ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு அவருடைய எதை தேடணுமா முதல்ல? அவருடைய ராஜ்யத்தை நீடும் தேடும் போது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். சாலமோன் ஞானி வந்து என்ன கேட்டார்னா, இந்த ஜனங்கள நேரத்துக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார். அவர் கேட்டதே அதுதான். ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் உருவாக்குன மாதிரி இருக்கு அவர் பிரேயர். அதுல என்ன சொல்றாரு ஆண்டவர், இதெல்லாம் நீ கேட்கல, ஆனா இதெல்லாம் உனக்கு என்ன பண்றேன், என்னது இதெல்லாம் நான் உனக்கு சேர்த்து கொடுக்குறேன், என்னது சேர்த்து கொடுக்குறேன். அப்போ பிரதர் உங்களுக்கு இந்த வருஷத்துல ஸ்பிரிச்சுவலா இன்னும் கொஞ்சம் மேல போகணும், கர்த்தர் உண்மையாவே கொடுப்பார். என்னது சொல்லுங்க, கண்டிப்பா கொடுப்பார், கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். இந்த எண்ணம் நமக்கு அதிகமா வேணுங்க. ஒரு நியூ இயர் தொடங்கும் போது இந்த வருஷமாவது வீடு கட்டி முடிப்போமா, இந்த வருஷமாவது இந்த கடனை முடிப்போமா, முதல்ல நம்ம ஆளோட நெருக்கமாகும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா, கண்டிப்பா பார்த்துக்கொள்வார். வேற ஏதாவது? எனக்கு ஒரு இருக்குதுங்க, சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? இந்த வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணுங்க, அதுல ஒரு மாற்றம் வரணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? சண்டை சச்சரவே வராம பார்க்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? சண்டை வர மாதிரி நடந்துக்காம இருக்கலாம். யார் அது இப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சண்டை வராம நடந்துக்கிறீங்களா? சண்டை வராத மாதிரி நான் மாத்திக்கிட்டா அது சண்டை வராது. அப்ப நீங்க ஏன் மாத்திக்கிட்டா சண்டை வராதுல்ல? நானும் மாத்திக்கிட்டா சண்டை வராது. பிரதர், இப்போ உங்களுக்கும் உங்க சகோதரிக்கும் சண்டை வந்திருக்கா? இப்போ ரீசெண்டா எப்ப வந்தது இல்ல, இயர்ஸ்ல வந்தது இல்ல. ஆனா வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா, சண்டை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்? அவ்வளவு பெரிய சண்டை எல்லாம் நாங்க போட்டது இல்ல. ஓ, அவ்வளவு பெரிய. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய சண்டை வருதா? இப்பவும் சண்டையை போடுறது இல்ல. இல்ல, நம்ம ரெண்டு பேரும். ஓகே ஓகே. அதாவது உண்மையாவே இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நிறைய குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு. 100% இருக்கு, எனக்கும் இருக்கு, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய சூழ்நிலைகளை பார்க்குறோம். எங்கனாலும் ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துடுது, ஏதாவது ஒரு ப்ரெஷர். பிரதர் இல்லானாலேயோ சாரி உங்களை சொல்ல, நான் வந்து உங்களை மீன் பண்ணல, சரிங்களா? என் மச்சானை நான் மீன் பண்ணேன். ரொம்ப நல்ல பையங்க, வாயை தந்து பேச மாட்டான், ரொம்ப குசுமன்னு சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, இட்ஸ் வெரி குட் கை. அப்போ பிரதர்னாலேயோ இல்லை சிஸ்டர்னாலேயோ, மதர்னாலேயோ இல்லை ஃபாதர்னாலேயோ இல்லை ஒய்ஃப்னாலேயோ இல்லை ஹஸ்பண்ட்னாலேயோ இல்லை பிள்ளைங்கனாலேயோ நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இதனால சமாதானமின்மைகள் வருது. இதில் ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்குமே. கரெக்டான ஒரு பாயிண்ட் தான் சூசன். இதில் ஒரு மாற்றம் வந்தால் உண்மையாகவே இது நிறைய ஏக்கத்தோடு நீங்கள் பார்க்குறவங்க கூட இருக்கலாம். என் குடும்பத்தில் எப்போ ஒரு மாற்றம் வரும், எனக்கு எப்போ சமாதானம் வரும்? சரி, தட்ஸ் இதுக்கு நம்ம கன்க்ளூஷன் வச்சுக்கலாம். சைமன், டு யூ ஹாவ் எனிதிங் எல்ஸ்? இதில் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பசங்க படிக்கிற பசங்களும் இருக்கிறாங்க இல்லை, அவங்களோட எஜுகேஷன் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு தாட் பிஃபோர் ஐ கம் டு யூ. ஒரு சில பசங்களாம் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு, அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, அகடமிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கூட இருக்க முடியல, என்னால் விளையாட முடியல, என்னால் ரிலாக்ஸ் பண்ண முடியல. இந்த டியூஷன் அந்த டியூஷன், அங்கே போ இங்கே போ, இதை பண்ண அதை பண்ண, இந்த அது மியூசிக் கிளாஸ் போ, இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்கண்ணே. ஒரு ரிலாக்ஸ் மைண்டே இல்லை, எங்கேயாவது போயிடலாமான் இருக்கு அப்படின்ற பிள்ளைங்களாம் நான் கேட்டிருக்கேன். ஒருவேளை பெற்றோர் தயவு செய்து டோன்ட் ப்ரெஷர் யுவர் சில்ட்ரன், தயவு செய்து டோன்ட் டூ தட். எனக்கும் குழந்தை இருக்குது, எனக்கு நான் சூசைட் நேற்று கூட பேசிட்டு இருந்தேன். அவளை இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போடணும். அப்போ நான் சொன்னேன், பாப்பா இப்போவே அவளை எதுக்கு ஸ்கூல் போடணும், லெட்டர் ரிலாக்ஸ் ஒரு ப்ளே ஸ்கூலில் போடலாமே. ஏன்னா ஐ வாண்ட் மை சைல்டு டு ரிலாக்ஸ். ஓவர் ப்ரெஷர் ஏற்ற வேணாங்க, படிக்கிறது படிக்கட்டும். ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணுறது ஃபியூச்சரில் கர்த்தர் கையில் தான் அவங்க ஃபியூச்சருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க நான் நிறைய படிச்சிருக்கேன், இருப்பேன், என் ஒய்ஃப் நிறைய படிச்சிருக்காங்க, என்னோட மாமனார்ன்றப்ப சாரிப்பா என் மச்சான் நிறைய படிச்சிருக்காரு. உண்மையாகவே என்னோட படிச்சிருக்கிறோம். ஆனால் அவனோட ஃபியூச்சர் என்னன்னா, அவர் என்ன தீர்மானிச்சுக்கோ அதை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களை போட்டு நசுக்காதீங்க, டோன்ட் கிரஷ் தெம். இந்த மாற்றத்தை நீங்கள் தான் கொடுக்க முடியும்.
என்ன சொல்ற சூசன், என்ன சொல்ற சைமன், நீங்க தான் கொடுக்க முடியும். டோன்ட் ப்ரெஸ் தேம், டோன்ட் க்ரஷ் தேம். ரொம்ப வேதனையா இருக்கும். சில பிள்ளைங்களாம் சர்ச்சுக்கு வந்தாலே டே உட்காந்து அப்படியே மந்தமா உட்கார ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க பிள்ளைங்க. அதே மாதிரி ஒரு சில சண்டே ஸ்கூல்ல கூட பிள்ளைங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, க்ரஷ் பண்ணாதீங்க. டெஸ்ட்டு இப்படிதான் நீ உட்காரணும், இப்படிதான் நீ நிற்கணும், சிரிக்கக்கூடாது சர்ச்சுக்குள்ளார. நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஐ டோன்ட் நோ வை. சர்ச்சுக்குள்ள அந்த பசங்களாம் சிரிக்கக்கூடாது. கடலுக்கு பயந்து தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்களாம் கடல் பயந்து தான் உட்காந்துருக்கோம். வி ஆர் ஆல் இன் ரெவரன்ஸ் டுவர்ட்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ். என்னைக்குமே அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் டோன்ட் க்ரஷ் தெம். அவங்கள புளியாதீங்க. அவங்கள கடவுள் சமூகத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்கள இவ்வளோ சண்டே ஸ்கூல்னா தே ஷுட் ஃபீல் இது கடவுள் பிரசன்ஸ் சந்தோஷமா இருக்கணும். சர்ச்னா தே ஷுட் ஃபீல் இது சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிக்ட் என்ன சொல்றது, ஒரு ரூல்ஸ். சி வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிரசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரூல்ஸ் இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. நாங்களே நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கோம். வி ஹேவ் செட் ஆஃப் ரூல்ஸ், வி ஹேவ் லாட் ஆஃப் ரூல்ஸ் இன் ஆர் சர்ச், இன் ஆர் மினிஸ்ட்ரி. வர யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், நாங்களாம் வி ஃபாலோ தட், வி டெல் தெம். பட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் க்ரஷ் தெம். சரிங்களா? அவங்கள கடவுள் பிரசன்ஸ்ல வைக்கிறதுக்கு நம்ம உதவியா இருப்போம், விட்டு ஓடுறதுக்கு உதவியா இருக்கக்கூடாது. எனக்கு ஐ வாண்ட் அ சேஞ்ச் இன் தட். ஓகே சைமன், அபவுட் யூ. இந்த நிறைய பேருக்கு இந்த ஒர்க் பண்ற இடத்துல சேஞ்சஸ் எதிர்பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஒர்க் பண்ற இடத்துல என்ன மாதிரி சேஞ்சஸ்? அவங்களே சிஇஓ ஆயிட்டோம். நிறைய சேஞ்சஸ்ல மெயினாக என்னன்னா, அவங்கெல்லாம் ஒரே ஒர்க்கை பண்ணி அவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில கம்பெனி 6 days a week ஒர்க் பண்ணுவாங்க, 5 days a week ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒரே விஷயத்த பண்ண ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைஃப்பில் நம்ம எதுக்கு தான் வாழ்கிறோம், பர்பஸ்லெஸ் லைஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர். எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க. கம்ப்ளீட்டாக பர்பஸே இல்லாத மாதிரி ஆகிடுது. எதை நோக்கி போகிறோம், எதை நோக்கி ஓடுறோன்னே தெரில. ஜஸ்ட் ரேண்டமாக ஓடிட்டே இருக்கிற மாதிரி. அதுலேருந்து ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இருக்குது. ஆக்சுவலாக அது தாட் கரெக்ட் தான். நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் ஏதாவது பண்ணலாம், இப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு என்னால் சொல்ல முடிகிற ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் சமூகத்தை உட்காந்து ஜெபித்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி ஒரு சிலர் ஒரு ஜாபுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்க வேறு படிச்சிருப்பாங்க, ஆனால் வேறு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு மிஸ் மேட்ச் தான். உங்கள் ஃபீல்டில் நீங்கள் இருக்கும் போது தான் அது உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்ஜாக பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க ஃபீல்டில் வந்து காசு கம்மியாக கிடைக்குது, சம்பளம் கம்மியாக கிடைக்குது, இந்த ஃபீல்டுக்கு போனால் நிறைய காசு வருதுன்னு சொல்லிட்டு தே ஷிஃப்ட். அந்த மாதிரி இருக்கும் போது கூட பர்பஸ் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், என்ன படிச்சிருக்கோமோ கர்த்தர் உங்களை வேலை தான் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு டைரக்ஷனில் போங்க. அது உங்களை பிளஸ் பண்ணும். இப்போவும் சொல்கிறேங்க, நம்ம வேலையில் வர சம்பளம் இன்னும் சிலருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேசாமல் வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இதே ஊர்லேருந்து என்னது வெளிநாட்டுக்கு போயிடலாமே அப்படி யோசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அங்கே போனால் நிறைய சம்பாதிக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்து ஆசிரியர்னு நினைக்கிறாரோ அதான் கொடுப்பாரு. ஒன்று. இன்னொன்று இப்படி சொல்லணும்னா, நீங்கள் இங்கே இருந்தாலும் அங்கே வெளிநாட்டில் வர சம்பளத்தை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு ஆண்டவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்றது பற்றி ரெண்டாங்களே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கர்த்தருடைய தீர்மானம் நம்ம வாழ்க்கை நடக்கணும்னா நம்ம அதுக்காக சம்பளத்தை உட்காந்து கேட்போம். God will surely do a change. அது என்னோட ஏன்னா நான் பார்த்தேன், நீங்கள் சொல்கிறது உண்மையாக 100% ஃபேக்ட் அது ஆக்சுவலி. அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். லெட்ஸ் கம் பேக் டு சூசன். யூ ஹேவ் எனிதிங் டு சே சூசன்? எனக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டுரா வந்து நைட்டில் வந்து லேட்டாக தூங்குவா. சரி, தூங்கவே மாட்டாளா? அப்பா தூங்குவாரா சீக்கிரமா? அப்பா கொஞ்சம் அவளுக்கு முன்னாடியே தூங்கிடுவாரு. அப்பா முன்னாடி தூங்கிடுவாரு, அம்மா வந்து லேட்டாக தூங்குவீங்க. ஸோ எனக்கு என்னன்னா டெய்லி இதே ரொட்டீன் கால். அதனால் அப்பா முழிச்சிருக்குன்னா நீங்கள் தூங்கணும்னு நினைக்கிறீங்களா? டெய்லி டயரிங்காக இருக்குது. அதுலேருந்து ஒரு சேஞ்ச், கெட்டுரா நல்லா தூங்கிட்டா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அது நிறைய ஃபேமிலிஸில் தேர் ஸ்ட்ரகிளிங். நான் நைட் நேரத்தில் இவன் முழிச்சிருப்பான் ரவுண்டு கூப்பிட்டு போனால் அங்கே ஒருத்தவங்களை சந்திக்கிறோம், எங்க என் போல தூங்க மாட்டேது, 3 மணிக்கு தூங்குது அப்படின்றாங்க. அத்தனை நாள் வேலைக்கு போகிறாங்க அவங்க. உண்மையாகவே இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல ஆண்டோட தான் கேட்கும். ஆனால் எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க சைமன், என்னென்னா அவங்க பேத்திக்காக, அவங்க பேத்தி தூங்கவே மாட்டாங்க, நைட்டாக உட்காந்து முழிச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தாலும் ஒரு வாட்டி. அப்போ இவங்க என்ன பண்ணாங்களா, இவங்களுக்கு ஏதோ ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஃபீல் ஆனோன்னா முட்டி போட்டு அந்த சமயத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசின் கிரிகளை ஓடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிடும். மேபி ஸ்பிரிச்சுவல் வார் கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம சரீரத்தை கெடுக்கிறது தான் சாத்தானோட வேலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம சரீரத்தை கெடுக்குன்னா அப்போ நம்ம ஃபுட்லெஜாக ஓட முடியாது ஆண்டருக்காக. அப்போ யார் பயன்படுத்தணும்? பிள்ளைங்க தான் பயன்படுத்துவான், இல்லை வேற ஏதாவது டூல் எடுத்து பயன்படுத்துவான், ஏதாவது ஒரு ரூபத்தில். அப்போது we need to be very careful. அதாவது நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கூட there can be a change. சரிங்களா? we should pray for it. நம்மளும் பிள்ளைங்களை சீக்கிரம் படுக்க போடுவோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம முடிச்சிருக்கோன்றதுக்காக, நம்ம ஃபோன் பார்க்கறதுக்காக அதை விட்டுருது, அது ஆடு திரிஞ்சிட்டு கிடக்கும்.
அதுக்கு பதிலாக நம்மளே அதுங்க சீக்கிரமாக படுக்க போட ட்ரை பண்ணுவோம். வி ஷுட் டூ தட். நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். அப்போ தான் மாற்றம் வரும் அதில். சரி, ஓகே, அப்பா சீக்கிரம் தூங்கிடுவார், அம்மா வந்து லேட்டாக தூங்குவாங்க. அடுத்த நாள் இப்படி கூட மாற்றம் பண்ணிங்க. அடுத்த நாள் நீங்கள் தூங்கணும், நான் முடிச்சுக்கிறேன். ஏங்க தினமும் இப்படி தான் முடிச்சுன்னு இருக்கிறோம் நம்ம. பிரதர் வேறு ஏதாவது? வேறு நிறைய ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி சேஞ்சஸ் தேவைப்படுது. வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, எல்லாத்துக்குமே பிரேக் தேவைப்படுது. நிறைய பேருக்கு லைஃப்பில் டூர் போகணுன்னு தேவைப்படுது. ஆமாம், ரிலாக்ஸ் பண்ண வெளில எங்கேயா போனால் நல்லா இருக்கும். சூசன் கடையடி சொல்லுவேன், எங்கே என்ன வெளில கூட்டு போங்க, மினிஷம் கூட்டு போயினே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாக அது ஊழியக்காரங்க எங்களுக்கு தேவைப்படுது. ஒருவேளை ஊழியக்காரங்க யாராவது பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஸ்பெண்ட் டைம் வித் யர் ஃபேமிலி. நான் அதுக்கப்புறம் விட்ட வரேன் ப்ளீஸ். ஏன்னா அவங்களுக்கு தே நீட் யூ அண்ட் ஐ நீட், ஷீ நீட்ஸ் மீ அண்ட் மை டாட்டர் நீட்ஸ் மீ. ஸோ கடவுள் வந்து ஞானமாகவும் சொல்லியிருக்காரு. அதனால் வி ஷுட் ஸ்பெண்ட் டைம் வித் தெம், டேக் தெம் அவுட். அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இது இவங்க பாரு எப்படி செலவு பண்ணிருக்காங்க. ஆண்டவர் வந்து நாங்கள் வேலை செய்யறதுக்கு எதாவது காணிக்க கொடுக்குறாங்க, அதில் தான் எங்கள் பிள்ளைங்க என் குடும்பத்தையும் வெளில கூப்பிட்டு போயிடுவாங்க. அதில் யாரும் தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்படி சொல்லுவாங்களான்னு யோசிக்கிறீங்கன்னா ஜோம் பண்ணிட்டு உங்கள் பிள்ளைங்கள உங்கள் மனைவி வெளில கூப்பிட்டு போயிடுவாங்க. அதில் ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு கொடுங்க. தே ஆல்சோ நீட் தட். ஐ பர்சனலி ஃபெல்ட் இட். சரிங்களா? பிரதர் யூ கண்டினியூ. நிறைய அதனால இந்த மாதிரி நான் மாற்றம்லாம் வேணும்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆமாம். உங்களுக்கு எதில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் கொஸ்டின். என்னோட லைஃப்பில் இன்னும் நான் ஆண்டவருக்காக ஸ்கில்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா இன்னும் இப்போ இருக்கிறத காட்டிலும் இப்போ நான் மியூசிக் டீச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த வருஷத்தில் நான் இன்னும் பயங்கரமாக அடுத்த லெவலில் ஆண்டவருக்காக போயிட்டு டீச் பண்ணணும். நான் என்னை வளர்த்துக்கணும். இந்த நிலைமையில நான் இருக்கக்கூடாது. இப்போ நான் இருக்கிற இந்த ஸ்டேட்டில் அடுத்த வருஷம் எண்டில் இதோட பயங்கரமான நிலைமை. அதுக்கு நான் எப்பவுமே உட்காந்து நான் அதுக்கு ஒர்க் பண்ணணும். அப்படி ஒரு சேஞ்ச் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது ஆனால் இப்போ கன்சிஸ்டன்ட்டாக இருக்கீங்களா? முடியுதா? நினைக்கிறீங்க முடியுதா? நினைக்கிறேன், அதுதான் இருக்க முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக் பண்ணால் அடுத்த வீக் ஸ்கிப் ஆகிடுது. ஓகே, அது ஆக்சுவலாக இதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு வாரம் நல்லா பைபிள் வாசிப்பாங்க, அடுத்த வாரம் டமால். ஒரு வாரம் நல்லா அன்னி பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த வாரம் டமால். இது கன்சிஸ்டன்சி நமக்கு யாருக்குமே இல்லை. உண்மையாகவே ஊழியக்காரங்களுக்கும் இல்லை, நிறைய பேருக்கு. ஏன்னா தே வெரி பிஸி. நம்மளும் பிஸியாக இருக்கிறனால தான் we are not able to do it. நல்ல ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம எதுக்கு டைம் கொடுக்குறோன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போது இந்த ஒரு வாரம் நம்ம முழுவிச்சா பண்ண முடிஞ்சதையும் அடுத்த வாரம் பண்ணவும் முடியும். ஏன்னா பண்ண முடியாத ரீசன் என்னென்னா, அந்த கன்சிஸ்டன்சி காரணம் என்னென்னா, இல்லாமல் போகிறது காரணம்னா தேவையில்லாத நிறைய இடத்துல நம்ம ஃபோக்கஸ் போகிறனால தான். நிறைய இடத்துல நம்ம பிஸியாகிடும். இன்னொன்று, எப்பவுமே ஒருத்தருக்கு நம்ம வந்து உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணுன்றது அவங்களுக்கு கூப்பிட்டா உடனே ஓடிடும். அதுவே என்ன பண்ணணும், அவங்களை டயர் பண்ணிடும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நம்மளால் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், கன்சிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணவே முடியாது அந்த இடத்துல. அதனால் அதுவும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி நிறைய தேவையில்லாத வேலைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அதேமாதிரி நம்ம ஃபோனில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றி கொண்டால் மேபி நீங்கள் சொல்கிறது மாறும். I feel that God can change that. உங்களை அடுத்த லெவலுக்கு அப்படின்றதுக்குள்ள கொண்டு போயிடுவார். சாத்தான் என்ன பண்ணுறான்னா, அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் எல்லா வேலையும் பார்த்துன்னு இருக்கான். சொல்கிறது புரியுதா? நம்ம தான் அதை மாற்றணும். கண்டிப்பாக. யூ ஹேவ் எனிதிங் ஃபைனல்? ஓகே, லெட்ஸ் ரீட் ஒன் பைபிள் verse. நிறைய இருக்குங்க, நிறைய இடத்துல நமக்கு மாற்றம் தேவை. we'll read one verse, Isaiah 43. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். verse 17, 18 வாசிக்கலாமா? இல்லை 18 மட்டும்? 18, 19 மட்டும் வாசிங்க. Forget all that. It is nothing compared to what I'm going to do. Forget, அதாவது பழசெல்லாம் மறந்துடும். அதாவது இந்த 2025 நடந்தது மறந்துடும். ஹார்ட் ஃபீலிங்ஸோ, ஹர்ட்ஸோ, த்ரெட்ஸோ, ஃபியர்ஸோ, இல்லை ட்ரஸ்ட் பிரேக்ஸோ, இல்லை லாஸோ. ஒரு சிலர்லாம் போன வருஷம் என் கூட இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, புது வருஷத்தில் இல்லை அவங்க. அதெல்லாம் நம்ம வந்து லெட்ஸ் கிவ் இட் டு காட். சரியா? லெட்ஸ் கிவ் இட் டு காட். ஓகே. For I am about to do something new. Something new. See, I have already begun. I have already begun. Do you not see it? நமக்கு என்னன்னா, do you not see, என்னன்னா வசனம் பாருங்க, அதை நீங்க பாக்குறியான்னு கேட்குறாரு. அப்படின்னா என்னன்னா, அந்த பழசை நம்ம யோசிச்சு என்ன பண்றோம்னா, வர புதுசை நம்ம பார்க்கறது இல்லை. அதான் நமக்குள்ள ஒரு பிரச்சனை. அது நீ பார்க்கலையான்னு கடவுள் கேட்குறாரு. இப்போ புதுசு ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு விஷயம் நம்ம விட்டு போகுது, ஒரு பழசு நம்மளை விட்டு போகுதுன்னா, ஆண்டவர் ஒரு புதுசை அங்கே என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நமக்கு அது தெரியல, ஏன்னா நம்ம பழசையே நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றது புரியுதா? ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, அதை மாற்று. அதை மாற்றினால் ஸ்பிரிச்சுவலாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ தட் we will get ourselves more close to God.
அப்போ நம்ம நெருக்கமாகும் கர்த்தரோட. நம்ம நெருக்கமாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல இதை மாற்றுவோம். அடுத்து நிறைய ஃபிசிக்கலாக நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கு. எப்படி நான் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன்னே. ஒரு பையன்கிட்ட அவங்க அப்பா சொன்னாராம், எப்பா நான் உனக்கிட்ட ஒரு பசில் கொடுக்குறேன், என்ன இது வந்து மேப்பு, சரியா, இது மேப்பு, இந்த மேப் பசில் நீ ஒன்று சேர்த்துரு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அவன் என்ன பண்ணான்னா திருப்பி வச்சுட்டு, அதாவது அவர் கொடுத்த டேரக்ஷனா ஆப்போசிட் டேரக்ஷன் இருக்கு, அவன் ஃபுல்லாக அந்த பசிலெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். சேர்த்து முடித்தோடனே அந்த மேப் வந்து ஃபுல்லாக சேர்த்த உடனே, அந்த பசில்லாம் சேர்த்த உடனே அவங்க அப்பா சொன்னா சேர்த்துட்டியாப்பான்னு கேட்டேன். நான் சேர்த்துட்டேன்ப்பா அப்படின்னா. அதில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹியூமன் பாடியோட ஷேப் ஃபுல்லாக வந்துருச்சு. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு சைடில் என்னப்பா அப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அது திரும்பி பார்த்தா பின்னாடி மேப்பு. இப்போ அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னா முதல்ல நீ மாறணும், முதல்ல நான் மாறணும். நம்ம மாறும் பொழுதுதான் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். God wants us to change. சொல்றாருல, பழையதெல்லாம் எல்லாம் புதிதாக. இப்போ அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லை, அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ பழசெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்து போகணும், நம்ம புதுசா மாறணும். அடுத்து இதை மாற்றும் பொழுது மாற்றம் வரும். சிஸ்டர் சூசன் சொன்னா, ஏன் நீங்க மாத்திக்கலன்னா, நீங்க மாத்திட்டான்ல, நீங்க மாத்திட்டீங்கன்னா சண்டை வராதுல்ல. இப்போ ஒருத்தர் சண்டை போட்டாருன்னா, இப்போ நான் மாத்திட்டேன்னா சண்டை வராது. இப்போ இவங்க நான் சண்டை போட இவங்க மாத்திட்டாங்கன்னா சண்டை வராது. அப்போ ஒருத்தர் மாறும் பொழுது எல்லாம் மாறும், கண்டிப்பா மாறும். இன்னைக்கு யாரும் சிக்னல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனா நீங்க நில்லுங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஹானே அடிச்சாலும் மூவ் பண்ணாதீங்க, அங்கேயே நில்லுங்க. கை காமிங்க, சிக்னல் போட்டுங்க, கை காமிங்க, அங்கேயே நில்லுங்க. நான் சொல்றது புரியுதா? யூ டோன்ட் மூவ், யூ ஸ்டே தேர். அதை பார்த்து என்ன பண்ண 4 பேர் இந்த புல்பெட் மேல ஷூ போடாதீங்க. ஒரு சர்ச் கூப்பிடுறாங்க, அங்க வந்து அவங்க ஷூ போட்டிருக்காங்க, நீங்க போடாதீங்க, நீங்க கழட்டி வச்சுட்டு போங்க. ஏங்க நீங்க கழட்டி வச்சுட்டு போனீங்க, அவங்க யோசிப்பாங்க, இவங்க கழட்டி வச்சுட்டு போறாங்களே, நம்மளும் கழட்டி வைக்கலாமே. அப்படி நடந்தது எங்க வாழ்க்கையில, நாங்க பார்த்தோம். வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு சில இடத்துல they wear it. அதுக்கு என்ன ரீசன்னா அந்த குளிருக்காக. ஓகே, இப்போ நாங்க என்ன பண்ணோம்னா இட்ஸ் ஓகே, அந்த சம்பவம் கழட்டி வச்சுட்டு போயிட்டோம். பீப்புள் நிறைய பேர் பார்த்து ஒரு சிலர் அதை மாத்தினாங்க. ஐ டெல் யூ சம்திங். ஸோ வாட் யூ சப்போஸ் டு டூ இஸ், நம்ம மாறும் பொழுது எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசி இருக்கிறார். ஒருவேளை இந்த நியூ இயர்ல நம்ம மாறுவோம், அநேக காரியங்கள் அவர் மாற்றுவார். அது மாத்திரம் இல்லை, பழச மாற்றுவோம், பழச மறப்போம், புதுசை செய்கிறதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா? நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? பிரதர் சைமன் ப்ரேயர் பண்ணி முடிப்பாரு. கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா அந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா, நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்போ அந்த நேரத்தில் கூட வி டிஸ்கஸ்ட் லாட் ஃபாதர் காட். நாங்கள் நிறைய காரியத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்பா. அப்போ இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் மாறினா நல்லா இருக்கும்ன்றதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்பா. அப்பா ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்களோட பிளான்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாப்பா, லெட் யோர் பிளான்ஸ் பி அப்பா, உங்கள் பிளான்ஸ் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா. அது எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் அப்போ. ஒருவேளை நாங்கள் எங்கள் லைஃப்பில் மாற்றணும்னு நினைக்கிற காரியம் ஒருவேளை டிஸ்ட்ரக்ஷனுக்கு வழியாக எங்களை கூட்டிகிட்டு போகலாம்ப்பா. ஆனால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் மாற்றின காரியமாப்பா, மாற்ற போகிற காரியமாப்பா, ஒரு நாளும் அழிவுக்கு இல்லைப்பா, எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு நேராக தான்ப்பா எங்களுக்கு நடத்தி செல்லும். அதுக்காக நான் நன்றி செலுத்திக்கிறேன்ப்பா. இந்த வருஷத்துல கூட அப்பா நிறைய காரியங்களை நீங்க மாத்துறதுக்காக நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில அப்பா தேவையில்லாத மனிதர்களை, தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் பிடிக்க போட்டப்பா ஒரு புதிய மனிதனா அப்பா நாங்க கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. இந்த வருஷத்துல அப்பா என்டையர் அப்பா நாங்க இப்போ எடுக்க போற இந்த தீர்மானங்கள் அப்பா, இப்போ எடுக்க போற இது எல்லாமே அப்பா கொஞ்சம் குறுகிய காலமா இல்லாதபடி அப்பா இது நாங்க சஸ்டெயின் பண்ணி அப்பா இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அப்பா நாங்க நீடித்து நிலைத்து இந்த நாங்க அப்பா உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள்ல நாங்க நீடித்து நிற்க உதவி செய்யுங்க. அப்பா இதை நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் நடத்துங்கப்பா. இயேசுவின் ஜெபம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ எவ்ரிவான். ஒரு சின்ன கெஸ்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஷி வாண்ட்ஸ் டு சே சம்திங். சீக்கிரம் கூட்டு வரீங்களா? இவங்க உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஹாப்பி நியூ இயர் சொல்லலாமா? சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2026 டு எவ்ரிவன். நீங்க யாருமே சொல்லவே இல்லையா? ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கிராஸ் டிவி ஆசீர்வதிப்பார், அண்ணா அக்கா ஆசீர்வதிப்பார், உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்க ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. Thank you. God bless you. Bye bye.